أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنية إنما لكل امرئ ما نوى. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன், நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், கண்காணிப்பாளன், கருணையாளன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய வற்றாதருள் வல்லல் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை இந்த உலகில் எடுத்துரைத்த சஹாபாக்கள், தாபீன்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அருள் இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நின்றவட்டுமாக. ஆமீன். தர்பியா நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி வரை தந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் வருகவர் என்று வரவேற்பதை முயற்சி அடைகின்றோம். தர்பியா என்று சொன்னால் அரபி மூலத்திலே ரப், தரப்பத், வளர்ப்பது, பராமரிப்பது, அதை பாதுகாப்பது என்று சொல்லி காட்டுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அது போங்குக்கு போ என்பதாக விட்டுவிட்டால் அது யாருக்கும் எந்த விதத்தில் பயனளிக்காது. ஒரு மனிதனுடைய வெற்றியும் ஒரு மனிதனுடைய தோல்வியும் அவன் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு வரையறைக்குள் அவன் செல்லும் பொழுதுதான் அது அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றிக்கு வழிவகக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தர்பியா, வளர்ப்பது, அந்த வளரக்கூடிய விதத்திலே அதை பாதுகாப்பதும் அதை உறுதிப்படுத்துவதும் முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜமாத்தை இஸ்லாமியினுடைய பணிகளிலே இந்த தீனுல் இஸ்லாம், இகாமத் தீன் என்று சொல்லக்கூடிய தீனை நிலைநாட்டக்கூடிய இந்த பணியிலே ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய நமக்கு மத்தியிலே வெறும் ஒரு இயக்கத்துடைய பின்னணி என்று சொல்லக்கூடிய ஒரு வட்டத்துக்குள் மட்டுமிருந்து இல்லாமல் அதில் எவ்வாறு நாம் வளருவது, அதில் எப்படி நம்மை வளர்த்து கொள்வது, ஆளுமையாக உருவாக்கி கொள்வது, அதில் எப்படி நம்மை அர்ப்பணிப்புக்கு தயாராக்கி கொள்வது என்ற நோக்கத்தில் தான் தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தர்பியா என்று சொன்னாலே முதலில் உள்ளத்தை தான் கவனிப்பார்கள். உள்ளத்திலிருந்து தான் மாற்றங்கள் உருவாகுகின்றது. குர்ஆனும் சரி, அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளாக இருக்கட்டும் சரி, எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பதும் முதலில் உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கும். எவ்வளவு உபதேசங்கள் செய்யப்படும் போது கூட அல்லாஹ் தஆலா சொல்லுவதை வார்த்தை உள்ளத்தை பார்த்தா கேட்பான். குறிப்பாக நபி அவர்கள் சொல்லக்கூடிய சில ஹதீஸ்களை பார்க்கலாம். குறிப்பாக நபி அவர்கள் முன்னிலைப்படுத்தக்கூடிய பொன்மொழிகளிலே, நபிமொழிகளை தொகுக்கக்கூடிய ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமல் அமாலு பின்னிய்யா, இன்னமல் அமாலு பின்னிய்யா. உங்களுடைய எண்ணத்தை கொண்டே உங்களுடைய செயல்கள் முடிவு செய்யப்படும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இரண்டாவதாக சொல்லி காட்டுவார்கள், அலா இன்ன ஃபி ஜஸதி, உங்கள் உடம்பிலே ஒரு பகுதி இருக்கிறது. அலா இன்ன ஃபி ஜஸதி முலகத்துன், உங்கள் உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலஹத் சலஹத் ஜஸத குல்லுஹு, அந்த சதை துண்டு சரியாக மாறிவிட்டால் ஜஸதத் குல்லுஹு, உங்கள் உடல் முழுக்கும் நல்லதாக மாறிவிடும். வைதா ஃபஸதத், அது கெட்டுவிட்டால், அந்த சிறு சதை துண்டு கெட்டுவிட்டால் ஃபஸதத் குல்லுஹு, உடல் முழுவதும் கெட்டு போய்விடும். அந்த உறுப்பு என்ன தெரியுமா? நபி சொன்னாங்க, அலா ஹிய கல்புன், அதான் இதயம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். இதயம் என்பது மிக முக்கியமானது. இதயத்தை கவனித்துதான்
எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள். நபியர்கள் அதை தான் அழகா வரிசைப்படுத்தி சொல்லி காட்டினார்கள். எண்ணம் தவறாக இருந்தால் செயல்கள் தவறாக போய்விடும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சதை துண்டு இதயம், அது சரியாக மாறிவிட்டால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா உறுப்புகளும் சரியாகிவிடும், செயல்களும் சரியாக மாறிவிடும். ஆனால் அந்த சதை துண்டு சின்னதான், அது கெட்டு போய்விட்டால், அது எண்ணங்களும் சிந்தனைகளும் தவறாகிவிட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தவறாகத்தான் போய் முடியும் என்பதை நபிகள் அழகாக உணர்த்தி காட்டினார்கள். இதே தான் முக்கியம். உள்ளத்திலிருந்து அனைத்தும் ஆரம்பிக்கின்றது. உள்ளத்திலிருந்து அனைத்தும் ஆரம்பிக்கின்றது. உள்ளம் சரியாக இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம்? என் உள்ளம் சரியாக இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம்? உடம்புல ஹார்ட் நல்லா இருக்குன்னா உறுப்பு எல்லாம் சரியாக செயல்படும். ஹார்ட் ரத்த ஓட்டம் சரியில்லைன்னா உடம்புல செயல்பாடுகள் பலகீனம் அடைஞ்சிடும். வேர்க்கும், படபடப்பு வரும், சரியாக நடக்க முடியாது, வேலை பார்க்கும்போது கை காலம் நடுங்கும். என்னாச்சு? இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறைஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் சொல்லக்கூடிய மாத்திரை ஒன்று போட்டிங்கன்னா ரத்த ஓட்டம் ஸ்பீடாயிடும். இதயம் ஆப்ரேஷன் பண்ணவங்களும் அது போடுவாங்க. இதயம் சரியாக இருக்கிறது, சரியில்லாமல் இருக்கிறது வெளிரங்கத்தை வைத்து முடிவு செய்வதில்லை, நம்முடைய செயல்பாடுகளை வைத்து முடிவு செய்து விடலாம். இதயம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய செயல்பாடும் தூய்மையாக இருக்கும். இறைவனுக்காக எண்ணத்தோடு செயல்படும். இறைவனுடைய திருப்திக்காக வேண்டிய நல்லமல் செய்வதிலே ஆர்வத்தோடு செயல்படும். எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் அலட்சியமா விட்டுவிட மாட்டோம். நன்மை செய்வதற்கு ஆர்வம் இருக்கும், விருப்பம் இருக்கும், பலகீனம் இருக்காது, செய்யக்கூடிய செயலில் மோசடி இருக்காது. இதெல்லாம் இதயம் ஆரோக்கியத்தோடு இதயம் சரியாக இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம். எண்ணத்தில் சரியாக இருக்குது என்பதற்குரிய வெளிப்பாடு. இதயம் கெட்டு போச்சு, அடையாளம் என்ன? ஆப்போசிட். செயல்பாடுகள் எல்லாம் மோசடியாக இருக்கும். அவர் என்ன சொல்வாரு, இவர் என்ன சொல்வாரு, அவர் பார்க்கிறாரு, இவர் பார்க்கிறார் என்று மோசடியோடு செயல்பாடுகள் இருக்கும். செயல்களிலே பலகீனம் இருக்கும். இஹ்லாஸ் என்ற தன்மை இருக்காது. இஹ்சானியத் என்று சொல்லக்கூடிய இறைவனை பார்த்து கொண்டிருக்கின்றான், இறைவனுக்காக என்ற எண்ணம் இருக்காது. ஒரு பலகீனம், ஒரு விதமாக சோம்பேறித்தனம் இருக்கும். இதெல்லாம் இதயத்தில் பலகீனம் இருப்பதுடைய அடையாளமாக சொல்லி காட்டுகின்றார்கள். இதயம் சரியாக இருந்தால் நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்வார்கள். யா முகல்லிபுல் குலூப், இதயத்தை புரட்டக்கூடியவனே, யா அல்லாஹ், யா முகல்லிபுல் குலூப், இதயத்தை திருப்பக்கூடியவனே, சப்பித் கல்பி, என் உள்ளத்தை திடப்படுத்திவை, நிலைநாட்டிவை. எதன் மீது? அலா தீனிக்க, உடைய மார்க்கத்திலே உள்ளத்தை நிலைநாட்டிவை என்பதாக நபிகள் அதிகமாக துஆ செய்வார்கள் என்பதாக உம்மு சலமா சொல்லி காட்டுவார்கள். இதயம் என்பது கண்காணிக்கப்பட வேண்டும். இதயத்தை அப்படியே அலட்சியமாக விட்டுவிடக்கூடாது. அதற்கு தர்பியாத் என்று சொல்லக்கூடிய பக்குவத்துவம் பண்புப்படுத்த வேண்டிய வேலை முக்கியமாக இருக்கின்றது. அந்த தர்பியாத் உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். உடலில் மட்டுமே கவனித்து விட்டு செல்வதல்ல, உள்ளத்திலிருந்து நம்முடைய தர்பியாத் என்று சொல்லக்கூடிய தூய்மை என்பது மிக அவசியம். அதை சரிப்படுத்த வேண்டும். முல்லா அலிகாரி அவர் சொல்லி காட்டுவார்கள், இதயத்தை சீர்படுத்துவதும் அதனை கண்காணிப்பதும் நம்முடைய அதி முக்கியமான வேலைகளில் ஒன்று. உடல்ல கொஞ்சம் மசில்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நினச்சிவோம் ஜிம்முக்கு போவோம், கொஞ்சம் கை கால் வலிக்க நினச்சிவோம், எக்ஸசைஸ் செய்வோம், வார்ம் அப் பண்ணுவோம். உடலை வலுப்படுத்துவதற்கும் உடலை ஆரோக்கியத்தோடு வைத்துக் கொள்வதற்கும் எண்ணற்ற வேலை செய்யக்கூடிய நாம் இதயத்தை குறித்து அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. அல்லாமா முல்லா அலிகாரி சார் சொல்லி காட்டுவார்கள், இதயத்தை சீர்படுத்துவதும் அதை கண்காணிப்பதும் நம்முடைய பணிகளில் மிக முக்கியமான பணி. கொஞ்சோண்டு அலட்சியம் அருந்து விட்டால் அது நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பிவிடும். எப்பனாலும் மாறிடும், எப்படி மாற்றிடும். அது தர்பியாத் என்று சொல்லக்கூடிய கண்காணிப்பும் அதை பக்குவப்படுத்தும் முக்கியமானது.
அதனால ரசூலுல்லாஹ் அதிகமாக துஆ செய்வார், யா முகல்லிப் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க, இதயத்தை புரட்டக்கூடியவனே என் உள்ளத்தை நிலைநாட்டிவை, தரிப்படுத்து, உன் மார்க்கத்திலே நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொள் என்பதாக துஆ செய்வார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவார். லா துஹ்ஸினா யௌமல் இப்ஆஸுன், நாளை மறுமை நாளிலே, எல்லா மக்களையும் எழுப்பக்கூடிய நாளிலே, லா துஹ்ஸினி யௌமல் இப்ஆஸுன், அந்த மறுமை நாளிலே லா துஹ்ஸினி, என்னை கேவலப்படுத்தி விடாது, என்னை அசிங்கப்படுத்திடாது. யார் சொல்றது யோசிச்சு பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை முழுக்க முழுக்க தியாகம், இறைவன் கண்காணிக்கின்ற எண்ணம், இறைவனுக்கான வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, யா அல்லாஹ் என்னை மறுமை நாளில் கேவலப்படுத்தி விடாதே. அன்றை மறுமை நாளிலே எனக்கு எந்த சொத்தும் எந்த பிள்ளைகளும் எனக்கு பயனளிக்காது. மறுமை நாளிலே எந்த சொத்துக்களும் எனக்கு பயனளிக்காது, எந்த பிள்ளைகளும் பயனளிக்காது. ஆனால் கல்பின் சலீம், கல்பின் சலீம், எந்த உள்ளம் சலீமுன் நிம்மதி அடைந்ததாக, தூய்மை அடைந்ததாக அல்லாஹ்வை சந்திக்கின்றதோ அவர்கள்தான், அந்த இதயம்தான், அந்த மனிதர்கள்தான் அவருக்கு பயன்படக்கூடியவர்களாக இருப்பார். பிள்ளை இருக்காங்க, சொத்து இருக்கு, எல்லாம் நாளை மறுமையில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். உங்கள் உள்ளம் என்று சொல்லக்கூடிய சிறு இதயம் அது எவ்வளவு தூய்மையானதாக இருக்கிறதோ, அது எவ்வளவு சலீம் என்று சொல்லக்கூடிய இறைவனுக்காக வேண்டிய எண்ணத்தோடு செயல்படுகிறதோ, அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டியதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்றார். அல்லாமா ஆலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்வார்கள். அல் மாவியத்து குத்துப் என்று சொல்லக்கூடிய நூலிலே அந்த சலீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு 4 விதமான அர்த்தத்தை கொடுப்பார்கள். ஒன்று, அந்த இதயம் சலீம், கல்புன் சலீமுன், நிம்மதியான உள்ளம் என்பது இறை மறுப்பு என்று சொல்லக்கூடிய பெரும்பாவத்திலே கவனம் இருக்காது, பெரும்பாவத்தை செய்வதற்கு என்றும் துணிவு வராது, நயவஞ்சக தன்மையோ இஸ்லாத்துக்கு எதிராக, மார்க்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய விதத்தான செயலில் ஈடுபடாது. கல்பு சலீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். அந்த இதயம் சலீம் என்று சொல்லக்கூடிய இதயம் இருக்கிறதவா, அது எப்பொழுதும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கும், இறைவனுக்கு மாறாக எந்த பாவத்தையும் செய்து விடாது, இறைவனுக்கு இறை தூதரும் மறுத்த தடுத்த எந்த செயலும் செய்து விடாது என்று சொல்லி காட்டினார். இரண்டாவது சொன்னார்கள், அவருடைய செயல்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். சலீமோன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்புன் சலீமுனாக இருந்தார்கள். அவருடைய செயல்பாடு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்ல, தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருந்தது. மூன்றாவதாக சொல்லி காட்டினார்கள், அந்த கல்பு சலீம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை காமத்திலிருந்தும் நரகத்தின் பக்கம் செல்லக்கூடிய இச்சையான எண்ணங்களிலிருந்தும் அது தடுக்கக்கூடியதாக இருக்கும். இச்சையான பாவமான செயலை விட்டும் அந்த உள்ளம் தடுக்கக்கூடியதாக இருக்கும். நான்காவதாக சொல்லி காட்டினார்கள், அந்த உள்ளத்திலே கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த உள்ளத்தில் கல்புல் சலீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்பது உள்ளத்திலே அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இடமளிக்காது. கடைசி வார்த்தையாக முத்துப்பாயான வார்த்தையாக சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வை தவிர யாரும் உள்ளத்தில் வந்து என்ன செய்ய எண்ணங்கள் இருக்காது. உள்ள முழுக்க முழுக்க இறைவன் நிறைந்திருப்பா. இறைவனுக்காக என்று வரும்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி தன் மகனையும் அறுக்க துணிந்தார்களோ, மனைவி மக்களை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க பாலைவனத்தை விட்டு வந்தார்களோ, இறைவனுக்காக என்று வரும்பொழுது அனைத்தையும் துறப்பதற்கும் இழப்பதற்கும் துணிந்திருந்தார்களோ, அந்த எண்ணம் உள்ளத்தில் உறுதியாக இருக்குமா சொல்லி காட்டினார். இதயத்தை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நிறைய வசனங்களை சொல்லி காட்டுகின்றான். கிட்டத்தட்ட 15 இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இதயத்தை குறித்து சொல்லி காட்டுகின்றான். அந்த இதயங்கள் எப்படிப்பட்ட இதயங்களாக இருக்கும் என்பதாக சொல்லும்போது, நம்ம ஒரே வார்த்தையில் கல்பு சலீமுன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்ன வார்த்தை சொன்னோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டணும். ஆனால் இதயத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆன் நிறைய வார்த்தையை சொல்லி காட்டுகின்றான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், சூரத்து பக்கராவிலே 24 வசனம் சொல்லி காட்டுவான்,
சும்ம கஸ்ஸத் குலூபு மின் பஅதி தாலிக் ஃபஹிய அல் ஹிஜாரத்து அஷத் கஸ்வா சும்ம கஸ்ஸத் குலூபுஹும் மின் பஅதி தாலிக். இறைவனுடைய அத்தாட்சிகள் வந்த பின்பு, இறைவனுடைய வல்லமைகள் எல்லாம் கண்முன்னா கண்ட பின்பு அவருடைய உள்ளங்கள் எல்லாம் கஸ்ஸத் இறுகிவிட்டது. எப்படி? கல் ஹிஜாரத்தி கற்களை போல இறுகிவிட்டது. அவ் அஷத்து கஸ்வா, ஏன் கல்லை விட கடுமையாக ஒரு உள்ளங்கள் இறுகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இறுகி போன உள்ளம். கல்லு கூட அல்லாஹ் சொல்றான், கல்ல கூட சில நேரங்களில் தண்ணீர் வரும், பாறைகளிலிருந்து கூட தண்ணீர் வரும். பார்த்துருக்கோம்ல, குற்றாலத்து போல பார்க்கலாம், பாறைகளில் பார்க்கலாம் தண்ணீர் பாறைகளிலிருந்து வரும். சில பாறைகள் உடைத்தால் அதை உடைத்தால் அதிலிருந்து தண்ணீர் பிறந்து வரும். பாறைக்குள்ளும் ஈரம் இருக்கிறது, ஆனால் அதை விட மோசமான உள்ளமாக சில உள்ளங்கள் இருக்கிறது. கல்லை விட கடுமையாக காய்ந்து போன உள்ளம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அவர் செய்யக்கூடிய செயலை விட்டு அல்லாஹ் பொடும்போக்காக இல்லை என்பதாக அல்லாஹ் சூரத்து பக்ராவில் சொல்லி காட்டுகின்றார். இறுகி போன உள்ளம், இறைவனுடைய அத்தாட்சிகளை கண்முன்னால் கண்ட பின்பும், இறைவனுடைய அத்தாட்சிகளை கண்முன்னால் கண்ட பின்பு கூட இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் இறைவனை புறக்கணித்த அந்த உள்ளத்தை குறித்து அல்லாஹ் தஆலா அவ்வாறு சொல்லி காட்டுகின்றார். உள்ள அப்படிதான். சில நேரங்களிலே சில நிலங்கள் இருக்கும், மக்கள் நிலங்களை பார்த்துருப்போம். ஒரு வருஷம் விவசாயம் பண்ணல, அடுத்த வருஷம் விவசாயம் பண்ணல, 3 வருஷம் விவசாயம் பண்ண முடியுமா? அந்த இடத்துல போய் பண்ண முடியாது. சும்மா இருக்கக்கூடிய நிலத்திலே கூட அடிக்கடி போய் உழுது போடுவார்கள். லேசா தூரில் விழுந்துருச்சா போய் உழுது போட்டுருவாங்க. ஏன்? உழுது போடவில்லை என்று சொன்னால் நிலம் கல்லாக மாறிவிடும். நிலம் கல்லாக மாறிவிட்டால் நிலத்தை கொண்டு யாருக்கும் எந்த பயனும் அளிக்க முடியாது. அதே போன்றுதான் உள்ளங்களை பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உள்ளங்களிலே குர்ஆனை கொண்டு நபியுடைய சொல்லிக் கொண்டும் உள்ளத்தை அவ்வப்போது உழுது கொண்டே இருக்க வேண்டும். அப்பப்போ உள்ள உழுதுகிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உள்ளம் கற்களை விட மோசமாக உருகிவிடும், இறுகிவிடும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஆக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய முதல் இதயம் என்று சொல்லும்போது இறுகி போன உள்ளம், அது இறுகி விடாமல் இருப்பதற்கு இறை வசனங்களும் இறைத்தோரை சொல்லும் மிக அவசியம். அதை அவ்வப்போது உள்ளங்களிலே உழுது கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், துருப்பிடித்து போன இல்லம், துருப்பிடித்து போன இதயம். கல்லா பல் ரான் அலா குலூபி மா கானு யக்ஸிபூன், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போய்விட்டது, அவருடைய உள்ளங்கள் கரைபிடித்து போய்விட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்பொழுது ஒரு மனிதன் தூய்மையான உள்ளத்தோடு பிறக்கின்றான், நிறைய பேர் சொல்லுவோம், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் சென்று விட்டு வரும்பொழுது சொல்வார்கள், ஹஜ்ஜிலிருந்து வரும்பொழுது பிறந்த குழந்தையை போன்று, பிறந்த பாலகனை போன்று தூய்மையான உள்ளத்தோடு வருகிறார் என்பதா? பிறக்கும் போது அப்படிதான் பிறந்தோம், தூய்மையான உள்ளத்தோடு தான் பிறந்தோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய தவறுகள் செய்ய 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 உள்ளங்களிலே பாவங்கள் கரைகளாக படிய ஆரம்பிக்கின்றது. நபியை சொல்லி காட்டினார்கள், இன்ன அபது இதா ஹாக்த, இன்ன அபது இதா அஹத ஹதியத்தன், ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்ய ஆரம்பித்தார், நொக்கிதத் ஃபீ கல்பிஹி நொக்கத்த, அவருடைய உள்ளத்தில் பாவத்துடைய புள்ளி கரும்புள்ளி விழுந்து விடுகிறது. ஒரு பாவத்துக்கு ஒரு கரும்புள்ளி. இப்படி பாவங்கள் செய்ய செய்ய உள்ளத்திலே கரும்புள்ளி விழுந்து கொண்டே இருக்கிறது. ஆனா ஒரு பாவம் செஞ்சிட்டாரு, செஞ்ச உடனேயே அல்லாஹ்வுடைய தாப பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் பக்கம் திரும்பி விட்டால் அந்த பாவ கரை நீங்கி விடுகிறது. எப்படி சட்டையில வெள்ளை சட்டை ஒரு கரும்புள்ளி விழுந்தோடனே போய் ஐயோ டீக்கரை பட்டுருச்சே உடனே கழுவிட்டா போயிடும். டீக்கரை தானே பரவாயில்ல அப்படின்னு விட்டு விட்டால் கரைகள் பட 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 இந்த ஆடை என்பது பயன்படுத்த முடியாமல் தூக்கி எறிந்து விடுவோம். அதே போன்றுதான் உள்ளங்களிலே பாவங்கள் நம்மை அறியாமல், தவறுகளாக நம்மை தெரியாமல் வரும் பொழுது அதை உடனடியாக இறைவன் பக்கம் மீண்டு தௌபா செய்து பாவமன்னிப்பு கேட்டு விட்டால் அந்த உள்ளம் தூய்மை இழந்துவிடும். இல்லை என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் பாவத்தால் உள்ளம் நிறைந்து அந்த உள்ளம் என்பது யாருக்கும் பயன்படாமல் வீணாய் போய்விடும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்.
ஆக நாம் செய்யக்கூடிய தவறுக்கு உடனடியாக பாவமளிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உள்ளங்கள் எல்லாம் துருபிடித்து போய்விடும். மூன்றாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், யார் பாவத்தை செய்து செய்து அதிலேயே உறுதியாக இருக்கின்றார்களோ, பாவத்தை செய்து செய்து அதிலே உறுதியாக இருக்கின்றார்களோ அது பாவத்தில் லாய்த்து போய்விடும், ஊறி போய்விடும். சில குழந்தைகளை நாம் பார்த்திருப்போம், பால் குடி நிப்பாட்ட முடியாது. பால் குடி பழகிடுச்சுன்னா பால் குடி நிப்பாட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம். அதே போல சிலருக்கு சில பழக்கங்கள் இருக்கும். சில பேர் கை நேகம் கழிக்கிற பழக்கம் இருக்கும். சிலருக்கு என்ன செய்வார்கள், சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கும். சில தவறுகளிலே அவர்கள் ஆரம்பத்தில் அவர்களை அறியாமல் உள்ளே நுழைந்து விடுவார்கள். கடைசியில் பார்த்தா பாவத்திலே முழுகி போயிடுவார்கள். பாவத்தில் பழக்கப்பட்டு போன உள்ளத்தை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பாவத்திலே பழக்கப்பட்டு போன உள்ளத்தை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன் குன்தும் அலா சஃபரின், பாவத்திலேயே அவர் ஊறி போனதுடைய விளைவு அந்த பாவத்தை விட்டு மீளாமல் உள்ளம் என்பது வீணாய் போய்விடும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக நம்முடைய உள்ளம் என்பதை பக்குவப்படுத்த வேண்டும். உள்ளத்தில் அவ்வப்போது உபதேசங்கள் செய்ய வேண்டும். உள்ளங்கள் கரைபடிந்து விடாமல் நாம் செய்யக்கூடிய தவறுகளை உணர்ந்து அவ்வப்போது பாவமளிப்பு கேட்க வேண்டும். உள்ளங்களிலே அவ்வப்போது அல்ல, தினசரி நாம் இறைவனுடைய வசனங்களையும் இறை தூதரை சொல்லி சொல்லி நம் உள்ளங்களை பக்குவப்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இதயத்தை குறித்து நிறைய விஷயங்களை பேசுவதற்கு நம்முடைய நண்பர் அடுத்து வர இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா எதை பேசினமோ எதை கேட்டமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்து வருவானாக. வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.